ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி நம்ம குலதெய்வ சொம்பை எப்படி நம்ம பிரதிஷ்டம் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம எப்படி வச்சு வழிபடலாம், இந்த தண்ணியில் என்னென்ன பொருள்லாம் நம்ம சேர்க்கலாங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்போ நான் சொம்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா விபூதியும் குங்குமம் பயன்படுத்திக்கலாம். பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இந்த சொம்பு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு பெண் தெய்வம்னு சொல்லிட்டு மஞ்சள் ஃபுல்லாகவே தடவிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் சொம்பு ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நான் எடுப்புற ஒரே ஒரு பொட்டும் குங்குமமும் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே நான் எப்போதுமே தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கவாசி அது ஒரு தண்ணி காவி கலராக ஆகிடுச்சு. இப்போ இந்த சொம்பில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். இந்த மணங்கிறதுல வாங்கினீங்கன்னா இதில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேணாம். இது வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இது சுத்தமாகவே போக மாட்டேங்குது. இதே போல் இது பெயிண்டில் கலரில் இருக்கும். அதையும் வாங்காதீங்க, பெயிண்ட் உரிச்சுக்கிட்டு போயிடுது. வெள்ளைனா இது என்கிட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குது இந்த மனை. ஆனால் இந்த மஞ்சள் குங்குமம் தான் இதில் நான் வச்ச தப்பு. இது அப்படியே சுத்தமாக என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இது போகவே போகாது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம தண்ணியை நிரப்பிக்கலாம். சுத்தமான தண்ணியாக இருக்கணும். நல்லா சொம்பு ஃபுல்லாகவே கொஞ்சம் வலிய ஊற்றிக்கணும். இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் கலந்துக்கிறேன். இந்த தண்ணியில் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், இது நான் ஏலக்காயெல்லாம் போட்டு இடிச்சு வச்சு இது கொஞ்சம் இந்த ஏலக்காயோட இது தெரியுது. இதில் பன்னீரும் நம்ம தெளிச்சுக்கலாம். ஒரு சொட்டு கூட விட்டால் போதும் பன்னீர். இதில் பச்சை கற்பூரம், தண்ணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். பயன்படுத்துகிற தெய்வமாக இருந்தால் வேப்பிலை மறக்காமல் கண்டிப்பாக அதை சேர்த்துடணும். பெரிய சொம்பாக இருந்தால் நம்ம கொத்தா வைக்கலாம். சின்ன குலதெய்வ சொம்பா வச்சுருக்கசி நான் வச்சுருக்கேன். இதில் மேலே அம்பாளுக்கு நம்ம பூ வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஜவ்வாதும் நம்ம சேர்த்துக்கலாம். சொம்பு மேலே நான் தடவி விட்டுக்கிறேன். என்கிட்ட பேஸ்ட்டாக இருக்கசி நான் மேலே தடவியிருக்கேன். இதில் நம்ம தண்ணி உள்ள ₹1 நாணயமும் சேர்த்துக்கலாம். காயினை போடும்போது கொஞ்சம் சத்தம் இல்லாமல் நம்ம காயினை சேர்த்துக்கணும். ₹1 நாணயம் போட்டாச்சு. இவ்வளோ தான் நம்ம குலதெய்வத்து சொம்பை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜைக்கு குலதெய்வ சொம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பூவால் அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய காமாட்சி விளக்கை நம்ம ஏற்றிக்கலாம். சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டா விளக்கு ஏற்றலாமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. தெய்வம் தெய்வத்துக்கு நம்ம நான்வெஜ் வச்சு படைக்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் தாராளமாக நம்ம விளக்கு ஏற்றலாம். இல்லை சைவ தெய்வங்களாக இருப்பாங்க சில பேருக்கு குலதெய்வம். அப்படி இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்ட அன்றைக்கி விளக்கு ஏற்றி வழிபட வேணாம். இப்போ நம்ம குலதெய்வ சொம்பை ஃபுல்லாகவே அலங்கரிச்சாச்சு. நான் எப்போதுமே குலதெய்வ சொம்புக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லக்ஷ்மி விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் அடுத்து நான் காமாட்சி பெரிய விளக்கையே நான் ஏற்றுவேன். இப்போ இந்த விளக்கு தனியாகவே எப்போதுமே குலதெய்வத்துக்குன்னு ஏற்றி வழிபடுற விளக்கை ஏற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம செடிகளை கால்படாத இடத்துல ஊற்றிட்டு மறுவாரம் வெள்ளிக்கிழமை அந்த ₹1 நாணயத்தை எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே தண்ணியிலே நம்ம போட்டு நம்ம எப்போதும் போல் பூஜை பண்ணிக்கலாம். பித்தளை சொம்பில் தான் வைக்கணுமா அப்படிலாம் இல்லை. மண் கலயமும் இருந்தால் மண் கலயத்துலேயும் வச்சுக்கலாம். பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் தடவிங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதி பட்டை போட்டுக்கலாம். நான் இப்படி தான் என்னோடய குலதெய்வத்தை நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தீபம் தூபம் கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.